தகுதி என ஒன்று நன்றே பகுதியா பார்பட்டு ஒழுகப் பெறின். இந்த குறளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லவன் கெட்டவன், நமக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன், இப்படி யாரையும் பிரித்து பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியை கொடுக்கறது தான் மிகவும் சிறந்தது. அப்படிப்பட்ட நடுநிலைமை தவறாத நீதியை ஒருவன் பின்பற்றுவான் என்றால் அந்த அறமே அவன் வாழ்க்கைக்கு என்றும் போதுமானதாக இருக்கும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அதாவது நடுநிலைமை தவறாத ஒருவனிடம் இருக்கும் செல்வமானது அழிவற்றதாகவும் அதே நேரம் அந்த செல்வம் அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் விளங்கும் என்பதே இந்த குறளுக்கான விளக்கம். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது நீதியை விட்டு விலகிறதுனால வரும் நன்மையை நாம கையில எடுத்துக்கிறத விட அதை விட்டு ஒழிஞ்சிட்டு வெளியில வர்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதாவது இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் நீதி அரசர், இவர் போதகர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அவங்கவுங்க கிட்ட இருக்கிற செல்வம், புகழ், பேரு, அவங்க பிள்ளைகளின் ஒழுக்கம், இதை வைத்து நம்ம மிக மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. தீமையும் நன்மையும் எல்லோருக்கும் ஏற்கனவே குறிச்சு வைக்கப்பட்டாச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்ந்துட்டு போறதுதான் மிகவும் சிறந்தது. இத நம்ம உணர்ந்து நீதி தவறாம இந்த வாழ்க்கைய வாழறது தான் சான்றோர்களுக்கு அழகு. கெடுவல்யான் என்பது அறிய அதன் நெஞ்சம் நடு ஓ ஈரல்ல செய்யின். அதாவது ஒருத்தன் தன்னுடைய நீதி நெறிய தவறி தப்பு செய்யறான், துணிஞ்சு செய்யறான் அப்படின்னாக்கா அப்பவே அவனே தெரிஞ்சுக்கலாம், அவன் கெட்டு போறதுக்கான வழியை அவனே தேடிக்கிறான் அப்படின்னு அவனே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியதான் வாழ்வு. நீதி மற்றும் அறவாழ்வு வாழ்ந்ததுனால ஒருத்தன் ஏழையா இருக்கிறானாக்கா அந்த ஏழ்மை எந்த விதத்திலையும் தவறானது இல்லை அப்படிங்கிறத யார் புரிஞ்சுப்பாங்கனாக்கா, இதை கற்றிருந்த சான்றோர்கள் இதை மிக எளிதாக புரிந்து கொள்வார்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. முதல்ல சமமா நின்று அதுக்கப்புறம் தான் மீது வைக்கப்படுற பாரத்தை எடை போட்டு சரியா காட்டுற தராசு மாதிரி நீதிநெறி தவறாம தீர்ப்பு வழங்குறது தான் ஒரு நல்ல நீதிபதிக்கு அழகு. அந்த நீதிபதின்றது யாரா வேணா இருக்கலாம், 2 பேருக்கு நடுவில் தீர்ப்பு சொல்றவங்களா இருக்கலாம், நீதிபதியா இருக்கலாம், அரசனா இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், போலீஸா இருக்கலாம். யாரா இருந்தாலும் 2 பேருக்கு ஒரு நீதியை சொல்லும் போது தராசு எப்படி நேரா நின்று பதில் சொல்லுமோ எடை காட்டுதோ அந்த மாதிரி நீதி நேதி தவறாம கரெக்டா தீர்ப்பை கொடுக்கணும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். மனம் ஒரு பக்கம் போகாம சமமா நிற்கும் அப்படின்னாக்கா அவங்க பேசுற பேச்சிலையும் சொல்ற சொல்லுலையும் நீதி தவறாது. அதுதான் மிகச்சிறந்த நீதி அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். அதாவது அடுத்தவங்க பொருளையும் அவங்க பொருள் மாதிரி
பாதுகாத்து வச்சு வியாபாரம் ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னாக்கா அதுதான் அவங்க பண்ற வியாபாரத்துக்கும் அவங்க நல்ல வியாபாரி அப்படிங்கிறதுக்கும் பொருளாகும். இதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். 12வது அதிகாரத்தில் இருக்க 10 திருக்குறளையும் நாம இதுல முழுசா பார்த்துட்டோம். தொடர்ந்து எல்லா அதிகாரத்தில் இருக்கிற எல்லா குறள் மற்றும் அதற்கான விளக்கத்தையும் ஒன்று பின்னாடி ஒன்று வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.